ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கான மண்டே மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோவை பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுச்சு, நம்மளுடைய மெத்தடாலஜி படி எப்படி அதை அப்சர்வ் பண்ணிருக்கலாம், அதை பற்றின கம்ப்ளீட் அனாலிசிஸாக இது இருக்கும். முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய ஃபியூச்சர் கேல்குலேஷன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஓப்பன் ப்ரைஸ் 350 தான் எனக்கு வந்துச்சு. ஸோ நீங்கள் வேணும்னா ஃபியூச்சரோட ஓப்பனை கால்குலேட் பண்ணி பார்க்குறதுனா பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி எனக்கு தெரியுன்றதுனால டேரெக்டாக நான் 350 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் அண்ட் புட்டை எடுத்து வச்சிருக்கேன். 26 350 கால் அண்ட் புட்டை வச்சு நாம இன்னையோட டாப் அண்ட் பாட்டமை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுல நான் ஸ்ட்ரைட்டாவே உங்களுக்கு வந்து டாப்ல போகலாம். காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது கால் அண்ட் புட்டை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு நல்ல ஒரு கிரீன் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் வந்து வந்திருக்கு. அதாவது பாசிட்டிவ் கேண்டில் இங்க இருக்குது, இங்க வந்து நெகட்டிவ் கேண்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன எப்படி சொல்ற ஒரு அனுபவத்தின் ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் தான். டைரக்டா இங்க பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. புட் சைட்ல வந்து மார்க்கெட் வந்து வந்திருக்கு. அதாவது புட் சைட் மீன்ஸ் மார்க்கெட்ல ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு டவுன் சைட் கேண்டில், அதாவது ஒரு ரெட் கேண்டிலா ஃபார்ம் ஆயிருக்க வாய்ப்புகள் இருக்கதான் நான் இங்க புரிஞ்சுக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் நான் வந்து ஸ்ட்ரைட்டாவே நான் வந்து டாப்புக்கு போயிடுறேன். டாப்னா மீன்ஸ் ஹை. அப்போ மார்க்கெட்ல ஹையை கண்டுபிடிக்கிறோம். அப்போ நம்மளுடைய ஆஸ் பர் ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 81, புட்டுடைய லோ பார்த்தீங்கன்னா ஒரு 48 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, 81 48 81 48 நீங்க மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? ஃபார் எக்ஸாம்பிள் 81 மைனஸ் 48. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னது ஒரு 33 பாயிண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு 33 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுது. பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டோட ஹை பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணணும். பாசிட்டிவ் ஆன்சர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஹைனாலே ப்ளஸ் பண்ணணும். ஸோ 350 ப்ளஸ் 33 383. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 26 383. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டாப். இந்த 383ன்ற வேல்யூ வச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு 400 பார்க்கலாம், தப்பு இல்லை. ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கன்ஃபியூஷன்ஸ் அதில் வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை நம்ம என்னன்னு கிளியர் பண்ணிடுவோம். ஸோ டாப் ஸ்ட்ரைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 400 நீங்கள் எடுக்கலாம். ஓகே, பட் இங்கே என்னன்னா 400 கால் போட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது 400 கால், நான் இங்கே 400 போட்டு வைக்கிறேன். நான் மீட்டிங் ஸ்ட்ரைக்காக தான் அது அமைஞ்சிருந்தது. ஓகே, விச் மீன்ஸ் என்னன்னு பாருங்க. காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை வந்து 53.9. ஸோ 54ன்னு வச்சுப்போம். 54 வந்து நான் இங்கே பிளாட் பண்ணுறேன். 54 நான் இங்கே ஹையை பிளாட் பண்ணும்போது விச் இஸ் மீட்டிங் ஏரியா 54. பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில் வச்சு பார்க்கும்போது அது நான் மீட்டிங் ஜோன். அதே மாதிரி இதுவே நான் மீட்டிங்னா இப்போ இதோட லோ வந்து 70 பிளாட் பண்ணிங்கன்னா அது எங்கேயோ வரும். ஸோ ஆப்வியஸாக இங்கே பார்த்தீங்கன்னா நான் மீட்டிங் தான். ஓகே, ஸோ இதோட லோவை நான் இங்கே பிளாட் பண்ணுறேன் 70. இந்த வீடியோ முழுசா பார்க்கும்போது உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ்ல இருக்கக்கூடிய வேறு சில டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முழுமையா பாருங்க. ஸோ 70 பிலோ தான் இருக்குது, இங்கே 54 எபோவ் தான் இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளா நான் மீட்டிங்கா பார்க்கும்போது 400 கால் புட்ல பார்க்கும்போது புட் சைட்ல இங்க வந்து டாமினேட்டிங் இருக்கிறது தெரியுது. ஃபைன். அப்படி பார்க்கும்போது இதோட மீனிங் என்ன? சில பேருக்கு வந்து இதோட மீனிங் வந்து புரிஞ்சிக்காம இருக்கு. நான் இன்னைக்கு டெலகிராம் குரூப்ல ஆடியோவா கொடுத்துருந்தேன். அதாவது காலுடைய ஹைக்கு மேல, ஓகே, காலுடைய ஹைக்கு மேலதான் புட்டுடைய லோவே இருக்குது. குறைஞ்சபட்ச விலையே இது ஹைக்கு மேலதான் இருக்குது. அப்போ புட்டு வந்து கம்ஃபர்டபிளி ஸ்ட்ராங்கா இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கிராஸ் ஓவர் ஆகாம, அதாவது இந்த கால் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகாம, புட்டு வந்து டிக்ரீஸ் ஆகாம மார்க்கெட்டு 400 எபோவ் 26 400 எபோவ் போகிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த புரிஞ்சுக்கங்க. புட்டு வந்து டவுன் சைடுக்கான எலமெண்ட், கால் வந்து அப்சைடுக்கான எலமெண்ட். அப்போ புட்டு வந்து காலை கம்ஃபர்டபுளா டிஃபீட் பண்ணியிருந்தா மார்க்கெட்டை மேல் நோக்கி போக விட மாட்டாங்க. இதெல்லாம் தான் மீனிங். நம்மளுடைய கண்டென்ட் சிலபஸ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, எந்த ஒரு இண்டிகேட்டர், இங்க ஒரு லைன் இருந்து இதுக்கு மேல க்ளோஸ் வச்சா என்ட்ரி போங்க, இந்த க்ளோஸ் லைன் அப்படிலாம் இது கிடையவே கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படி வேலை செய்யாது. நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மார்க்கெட்டோட பிஹேவியர்ஸ் புரிஞ்சுக்கணும். எதுக்கு மேல போகும், அதாவது அப்சைட் நம்ம ஒண்ணு எய்தர் கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம், இல்ல புட் ஆப்ஷனை பை பண்ண போறோம். ஸோ கால் ஆப்ஷன் எப்போ பை பண்ணுவோம்? கீழே கண்டிப்பா போகாதுன்னு தெரிஞ்சாதான் நீங்க தைரியமா நீங்க கால் ஆப்ஷன் பை பண்ணலாம். அது மேல போகலாம், கம்மியா போகலாம், அதிகமா போகலாம், அது நம்ம கையில கிடையாது. பட் கீழே போகாதுன்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே போலதான் மார்க்கெட் இனிமேல் மேல போகாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தைரியமா நீங்க புட்டை பை பண்ணலாம்ல. உங்களுக்கு ப்ராஃபிட் சின்னதா கிடைக்கலாம், இல்ல பெருசா கிடைக்கலாம், அது வேற. ஓகே, ஸோ இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் அதை தான் இங்க சொல்றேன். புட்
400 புட்டு வந்து 400 காலுக்கு மேல கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அப்போ கண்டிப்பா மார்க்கெட் 400க்கு மேல போகாது. இது புரியுதுங்களா? இதுதான் அதோடைய மீனிங். சேம் அதே தான் உல்டா கால் சைட்லயும் நீங்க யோசிக்கலாம். ஓகே. ஸோ நம்மளுடைய வேல்யூ படி 400 ஸ்ட்ரைக் எடுத்தேன். 400க்கு மேல மார்க்கெட் போகாதுன்னு தெரிஞ்சது. ஆனா கண்டிப்பா நம்மளோட ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிவு அப்போ அதுக்கு கீழ தான் வந்து முடிஞ்சிருக்குமே. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 400 ட்ரெண்ட் பாயிண்ட் எடுத்தேன். இப்போ ஓகே. அப்போ 300 நான் மீட்டிங் ஆச்சு. நம்ம 300 பார்க்கக்கூடாதா? நீங்க ஐயோட வேல்யூ 383. அப்போ அப்ராப்ரியேட்டான ஒரு ஸ்ட்ரைக்னா 400 தான். ஓகே. ஆஸ் பெர் வேல்யூ படி. பட் நான் மீட்டிங்கா இருக்குது. ஸோ நீங்க ஆல்ரெடி 350 கால் புட்டையும் நீங்க எடுத்து வச்சு அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, அதையும் நீங்க பார்க்கணும். ஆப்ஷன் ட்ரேடிங்ல இதுதான் சரி, அதுதான் தப்புன்னு சொல்ல முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்றோம், அந்த இன்ஃபர்மேஷனுடைய அவேர்னஸ் நம்ம கிட்ட இருக்குதோ, அந்த அளவுக்கு நம்மளால வந்து ஆப்ஷன் செக்மெண்ட்ல ஒரு முடிவு எடுக்க முடியும். ஒரு டிசிஷன் எடுக்க பழகுறதுக்கு நீங்க அது ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, நான் டாப்ல 400 நான் டாமினேட் பண்ணியிருக்குன்னு பார்க்குறேன். அப்போ அது அங்க நான் மீட்டிங்கா இருக்கிறதுனால நான் 350யும் நான் கன்சிடர் ஏன்னா கண்டிப்பா 350ல மீட்டிங் நடந்திருக்கும்ல. வாய்ப்புகள் இருக்குல்ல. மார்க்கெட் வந்து 383 வரைக்கும் போயிருக்கு. அப்ப 350 கடந்து தானே மேல போயிருக்கு. ஹை வச்சிருக்கு. அப்ப கண்டிப்பா 350ல ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். ஸோ அதன்படி இங்க புட் வந்து டாமினேட் பண்ணிருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாமா? ஸோ காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா 81. ஸோ 81 போடலாமா? 81ன்றது காலுடைய ஹை. நான் இங்க 81 போடுறேன். ஸோ 81 போடும்போது எக்ஸாக்டா செகண்ட் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேண்டில் தான் பிரேக் அவுட்டே கொடுக்குது. ஓகே. இதனுடைய லோ பாருங்க. இதனோட லோ 48.5. ஐ திங்க் 350யோட லோ வந்து 48.5, 48ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 48 48 வந்து நம்ம ஓகே. ஸோ 48 நம்ம இங்க மார்க் பண்றோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கேயே செகண்ட் கேண்டில் தான் பிரேக் டவுன். ஸோ நான் மீட்டிங் ஆயிருக்குதே, நான் 400 கால் ஸ்ட்ரைக்கை எப்படி கால் போட்டு நான் எப்படி அப்சர்வ் பண்றது? அது சரியா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதை தான் நான் தெளிவா சொல்றேன். மார்க்கெட்டுடைய ஹை வேல்யூ எனக்கு ஃபியூச்சரோட ஹை வேல்யூ எனக்கு 383 வந்திருக்கு. ஸோ ஆஸ் பர் அந்த நியூமரிக்கல் பேஸ் பண்ணி பார்க்கும்போது 400 தான் ரெலவெண்டான ஸ்ட்ரைக்கா நியர்பை ஸ்ட்ரைக்கா வருது. பட் மீட்டிங் நடக்கல. அது மீட்டிங் நடக்கலன்றது நீங்களே இதுல கூட புரிஞ்சுக்கலாம். 17 பாயிண்ட் கீழே இருக்குது. ஸோ 400 இன்னும் நெருங்கி போகலாம். ஒருவேளை 390 395 அப்படி போயிருந்தால் மார்க்கெட் ஒருவேளை மேபி 400 கூட டச் ஆயிருக்கலாம். கால் போட்டு மீட் ஆயிருக்கலாம். பட் அது நடக்கல. ஓகேங்களா? இன்னைக்கு நடக்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் மீட்டிங் ஸ்ட்ரைக் எடுக்கிறதுல எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன எடுக்கலாம்? 350 கால் போட்டு எடுக்கலாம். அங்க மீட்டிங் கண்டிப்பா நடந்திருக்கும். பட் ஒருத்தர் வின் பண்ணணும். அது நடந்திருக்காம இருக்கலாம். ஸோ எந்த சைடு வின் பண்ணுதோ அந்த சைடு நீங்க வந்து டைரக்ஷனை ஃபைண்ட் பண்ணணும். அப்படியும் நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகே. பட் இங்க இன்னொரு ஒரு விஷயம், பாட்டம்ல என்ன வேல்யூ வந்துச்சு? பாட்டம்ல பார்த்தீங்கன்னா 320 அந்த அரௌண்ட் அந்த வேல்யூ தான் வந்துச்சு. அப்போ 300 கால் புட்ட பார்த்துருக்கணும். 300 கால் புட் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். அதுவும் ஃபர்ஸ்ட் கேண்ட்ல நான் மீட்டிங் தான். இல்ல ஒன் செகண்ட் நான் இதுல வச்சு காட்டுறேன் பாருங்க. 300 கால் 300 புட் சாரி 300 புட். ஸோ இதெல்லாம் நீங்க லைவ்ல நீங்க அப்சர்வ் பண்ணும்போது தான் உங்களால இது புரிஞ்சுக்கும். 300 புட்ல பார்த்தீங்கன்னா புட்டுடைய ஹை வந்து ஒரு 56.9. ஸோ 57 வச்சுக்கலாமா? ஸோ 57 நான் இங்க மார்க் பண்றேன். என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கும் இந்த 57 வேல்யூக்கும் பாருங்க நான் மீட்டிங். நீங்க ஹையை மார்க் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஆப்போனன்ட் ஹையே பார்த்தீங்கன்னா இங்க இருக்குது. அப்போ ஆப்போனன்ட் லோ இந்த லோ அங்க மார்க் பண்ணீங்கனாலும் அப்படிதான் இருக்கும். 77. ஸோ 77 எங்க இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ 77. 77. ஸோ 77 ஃபர்ஸ்ட் கேண்டில் டச் ஆயிருக்கா? இல்ல. அப்போ இதுவும் நான் மீட்டிங். அப்போ இந்த இடத்துல யார் டாமினேட்? கால் தான் டாமினேட். அப்போ கால் 26 300 கால் வந்து கம்ஃபர்டபுள் டாமினேட். பட் நான் மீட்டிங்கா இருக்குது. இதை நான் எடுக்கலாமா? எடுக்கலாமா மீன்ஸ் ஓகே. எனக்கு என்னோட கிரைட்டீரியா வந்து மீட்டிங் நடந்திருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கா தான் நான் எடுப்பேன் அப்படின்னு நீங்க ஒரு ரூல் புக் போடுறீங்கன்னா ஜஸ்ட் பிளைண்ட்லி ஃபாலோ தட். அவ்வளவுதான். நம்மளோட ரூல் தான் இங்க முக்கியமே தவிர இங்க இது சரியா அது தப்பா அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு லோ வந்து 320 321 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. ஹை வந்து 383 அப்படின்ற ரேஞ்சில். அப்போ ஆப்வியஸா
400 ஸ்ட்ரைக்கும் இங்க இருக்கக்கூடிய 300 ஸ்ட்ரைக்கும் நான் மீட்டிங்கா தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ அங்க நான் இல்ல. நான் வந்து வேல்யூ பேஸ் பண்ணி ஹை அண்ட் லோ வேல்யூ பேஸ் பண்ணி எடுக்கும்போது எனக்கு என்ன ஸ்ட்ரைக் வருதோ அதை தான் நான் எடுப்பேன். அப்படின்னா அப்படியே எடுத்துக்கங்க. இங்க ஒரே விஷயம், ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் எது அமையுதோ அதனுடைய லோவை பொறுத்து தான் உங்களுக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ற மெத்தடாலஜி உங்களுக்கு வரும். இப்போ நான் வந்து 300 நான் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா எடுக்கிறேன் அப்படின்னா 300 லோ தான் எனக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் லோவா அமையும். ஸோ 350 எடுத்தா 350 தான் எனக்கு லோ வரும். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 லோ எனக்கு குயிக்கரா எனக்கு ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி தருதுன்னா 350 எனக்கு கொஞ்சம் டிலேவா தரும். இது உங்களுக்கு குழப்பமா இருக்கும். நான் உங்களுக்கு அதை புரிய வச்சு காட்டுறேன். எனக்கு இப்போ நம்ம டாப்ல தான் வரும். டாப்ல 400 வந்து எனக்கு நியூமரிக்கலி கிடைச்சிருக்கு. ஓகேவா? நான் இந்த 400 நம்ம புட் சைட்லயே போவேன். 400 புட்டு தான் டாப்ல வந்து ட்ரெண்ட் பாயிண்ட், அதாவது கம்ஃபர்டபுளா டாமினேட்டிங்கே ஆயிடுச்சு. நான் ட்ரெண்ட் பாயிண்ட் சொல்லல, நான் ட்ரெண்ட் பாயிண்டா எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதனுடைய லோ என்ன? 70. ஒருவேளை நான் நியூமரிக்கலா பார்க்கும்போது 383 என்னோட ஹை வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஹை, அதனால நான் 400 ஸ்ட்ரைக்லயே நான் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்கன்னா 400 புட்டுடைய லோ தானே ட்ரெண்ட் பாயிண்ட் லோவா எடுப்பீங்க. அதோட வேல்யூ என்ன? 70. அப்போ அந்த 70 தான் ஆப்போனன்ட் எல்லாருக்கும். ஆல்ரெடி 400 கால் வந்து டிஃபீட் ஆயிட்டான். ஸோ 350 காலுக்கு போவீங்க. 350 காலுக்கு இந்த 70 பிளாட் பண்ணுவோம். ஸோ அப்படிதான் நம்ம ட்ரெண்ட் பாயிண்ட் லோ ஆப்போனண்ட்டுக்கு போடுவோம். அப்போ 350 கால் நான் போடுறேன். 350 கால்ல இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவான 70 பிளாட் பண்றேன். 70 பாருங்க, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கேண்டிலே 70 பிலோ போயிருக்கா. அப்போ எனக்கு இதுல என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிவுல நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். 400 புட்டை வந்து நான் ட்ரெண்ட் பாயிண்டா கன்ஃபார்ம் பண்றேன். அதனால நான் வந்து அதனுடைய லோவை இங்கே அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது 350 காலும் ஆல்ரெடி மார்க்கெட்ல ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே போயிடுச்சு. அப்போ கண்டிப்பா மார்க்கெட் 350 பிலோ தான் நிக்கும்ன்றத நம்மளால இங்கேயே புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இதுவும் ஒரு மெத்தடாலஜி. இது மெத்தடாலஜி மீன்ஸ் இது வந்து என்ன சொல்றது, 400 புட்டை வச்சு நம்ம டைரக்ஷனை புரிஞ்சுக்கிறது. ஓகே. ஸோ ஓகே, நான் இது வந்து ஒன் பை ஒன் சொல்றேன். இப்போ 350 கால் பார்த்தாச்சு, அப்புறம் 300 பார்க்கலாமா? 300 கால்லயும் நம்ம என்ன பண்ணோம்? இதே 70 தானே பிளாட் பண்ணுவோம். அவன் வந்து நான் ஆப்போனன்ட், நெக்ஸ்ட் ஆப்போனன்ட். ஸோ இங்கேயும் பாருங்க, நான் இங்கே 70 மார்க் பண்றேன். 70. ஸோ இன்னையோட வீடியோல ஒரு ஒரு வேல்யூபிளா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புரியும். இது வரைக்கும் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தா கூட இதுல உங்களுக்கு புரியும். செகண்ட் கேண்ட்ல இவனும் பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஓகே, இங்க யாரும் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோல சப்போர்ட் எடுக்கல. ஓகே, அப்போ 300 காலும் டிஃபீட்டட். அப்போ மார்க்கெட் 300 பிலோ போக போகுது. அடுத்து யாரு? 250. கரெக்டா? 250 கால். அதுலயும் நான் என்ன பண்றேன்? இதே 70 பிளாட் பண்றேன். இதே 70 பிளாட். இங்க பாருங்க, எக்ஸாக்டா இங்க டச் ஆகல, பட் போயிடுச்சு. ஓகே, சரி நான் இங்க டார்கெட் போடணுமே அப்படின்னு. ஆமா, மேக்ஸிமம் இப்போ 250 வரைக்கும் இங்க திரும்பி இருக்குல்ல. ஸோ 250 டார்கெட்டை நம்ம போட்டு பார்ப்போமே. 154.25. ஸோ 154 நான் போடலாமா? 154ன்ற அந்த ஹையை நம்ம பிளாட் பண்ணி பார்க்கலாமா? 154. ஸோ இங்கேயும் பாருங்க, கிட்டத்தட்ட அந்த டார்கெட் ரீச் வரைக்கும் போச்சு. அப்போ பிஃபோர் அந்த 300 காலுடைய ஹையை ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ ரிவர்சல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கால்ல இருந்தா எனக்கு ரிவர்சல் நடந்திருக்கு. நீங்க வேணும்னா எக்ஸாக்டா இந்த டைமிங் 9:35 டைம். இந்த 9:35க்கு ஃபியூச்சர்ல லோ என்ன அப்படிங்கிற நம்மளுடைய ஃபார்முலா பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து அரௌண்ட் 26 to 65 ஆர் 70 அந்த ரேஞ்சில் வரும். அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கும். அதாவது 250 ஸ்ட்ரைக்கு கிட்ட நெருங்கி இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இங்க இருந்தா ஒரு ரிவர்சல் நடக்குது. சரி, இந்த ரிவர்சல் நடக்கும்போது நம்ம வந்து இந்த ரிவர்சல் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? சேம் ஸ்ட்ரைக்கை டிஃபைட் பண்ணலாம். எஸ், 250 கால் புட்டை பார்க்கலாமா? இங்க கால் இருக்குது, நான் புட்டை எடுத்துக்கிறேன். 250 புட்டு. ஓகே, 250 புட்டுடைய அந்த டைமிங்ல 9:35 வச்ச ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 51.65. ஸோ 52ன்னு வச்சுக்கலாம். 52 அது வெல் பிலோ. ஆல்ரெடி அவன் டிஃபீட் பண்ணி தான் இருக்கான். இப்போ இது வரைக்கும் இங்க திரும்பிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கால் சைட்ல 250 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா நான் 400ல இருந்து ஸ்டார்ட் பண்ண அனாலிசிஸ். புரியுதுங்களா? இது வந்து நான் மீட்டிங்கா இருக்குது. 400 கால் போட்டு நான் மீட்டிங் ஆச்சு. நான் அதை எப்படி எடுக்குது? நான் 350ல இருந்து தான் எடுப்பேன். மினிமம் ப்ரீமியம் காலுக்கும் புட்டுக்கும் உள்ள மினிமம் கேப் இருக்குது. ஆர் நான் மீட்டிங் நடந்திருக்கு. இப்படி உங்களுடைய கிரைட்டீரியா பேஸ் பண்ணி நீங்க ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம அதன்படி போய் பார்ப்போம். 350ல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஏன்னா இனிஷியலி டவுன் சைடு வந்திருக்கு. ஸோ 350 கால் அண்ட் புட்டை நான் வச்சுக்கிறேன். எல்லா லைன்ஸும் நான் டிலீட் பண்றேன். இப்போ நான் அனாலிசிஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா 350ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா அங்கதான் மீட்டிங் நடந்திருக்கு. ஒன்ஸ் மீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிஃபீட் பண்ண அந்த சினாரியோவை எடுத்துக்கிறேன். இப்போ புட்டுடைய காலுடைய ஹை என்ன? காலுடைய ஹை வந்து 81. நான் 81 இங்க பிளாட் பண்றேன்.
81. ஓகே. அதே போல இதனுடைய லோ என்ன? இதோட லோ வந்து ஒரு 48.5. ஸோ 48ன்னு வச்சுக்கலாம். 48. இதை நான் இங்க பிளாட் பண்றேன். 48. இப்போ பாருங்க, ரெண்டாவது கேண்டலுக்கு அப்புறம் தான் எனக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. கரெக்டா? ஸோ நான் இங்க இருந்தா இந்த கன்ஃபர்மேஷனை எடுத்துப்பேன் அப்படின்னா, அப்போ 350 புட்டு தான் எனக்கு ட்ரெண்ட் பாயிண்டா மாறிடும். அப்போ 350 புட்டுடைய லோ என்ன? 48. இந்த 48 தான் எனக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் லோவா அமையும். இப்படி அமைஞ்சா என்னுடைய என்னுடைய அந்த என்ன சொல்றது அனலைஸ்ல நான் ஒரு டைரக்ஷனை எத்தனாவது கேண்டில்ல ஃபைண்ட் அவுட் பண்றேன்? செகண்ட் கேண்டில் தான். புரியுதா? 350க்கு கீழே தான் நிக்கும்ன்றதையே நான் செகண்ட் கேண்டில்ல தான் தெரிஞ்சுக்கிறேன். இது சரியா இது தப்பா அப்படின்னா, இங்க சரி தப்பு கிடையாது. நீங்க என்னவா உங்களோட சிஸ்டத்தை கிரியேட் பண்றீங்க, உங்க சிஸ்டத்தை எப்படி நீங்க டெவலப் பண்றீங்க. ஒரு ரூல் புக்னா நான் ரூலை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன்ற அந்த ஒரு அந்த அந்த பாயிண்ட்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு இது சரி தப்புன்றது. என்னுடைய சிஸ்டம் படி நான் மீட்டிங் ஸ்ட்ரைக்கை நான் எடுக்க மாட்டேன். அப்போ நான் ஒருவேளை 400 சூஸ் பண்ணது சரியா தப்பா? தப்பு. அப்போ என் சிஸ்டம் படி நான் வந்து மீட்டிங் நடந்தாதான் நான் ஸ்ட்ரைக் எடுப்பேன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு வேல்யூ பேஸ் பண்ணி என்ன ஸ்ட்ரைக் வருதோ அதை தான் நான் சூஸ் பண்ணுவேன். அப்போ நான் 350ல ஆரம்பிச்சா எப்படி? அது தப்பு. ஸோ நீங்க என்ன ரூலை மேக் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு எகென்ஸ்டா நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அதுதான் தப்பு. மற்றபடி ட்ரேடிங்ல சரி தப்புன்றது ஒண்ணு கிடையாது. அட்லாஸ்ட் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல என்ட்ரில நல்ல ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா இட்ஸ் அ கரெக்ட் ஒன்லி. அவ்வளவுதான். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளவுதான். ட்ரேடிங்ல சரி தப்புன்னு ஒன்றும் கிடையாது. அது நீங்க ப்ராஃபிட்ல இருக்கீங்களா லாஸ்ல இருக்கீங்களா அதை பொறுத்து தான் எல்லாமே முடிவாகும். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த 48 வந்து நான் அடுத்த ஆப்போனண்டான 300க்கும் மார்க் பண்றேன். 48 மார்க் பண்றேன் பாருங்க. இதுலயே மார்க் பண்றேன் 48. ஓகே. ஸோ இப்போ 48 பாருங்க, எக்ஸாக்டா 300 கால் இந்த 48ல இருந்து ஜம்ப் ஆகுது. தெரியுங்களா? ஸோ இப்போ இங்க ட்ரெண்ட் பாயிண்டா 300 கால் வருமா? தெரியாது. நம்ம பார்ப்போம். சேம் ஆப்போனண்டே பார்த்துப்போம். ஸோ இப்போ இது நான் எதுவும் சொல்ல, நான் அந்த வேல்யூ தான் எடுத்து பிளாட் பண்றேன். எனக்கு 300ல எனக்கு எக்ஸாக்டா டச் ஆயிட்டு திரும்புது. ஓகே, நம்ம 300 புட்டை பார்ப்போமா? 300 புட் 300 புட்டுடைய ஹை என்ன அந்த டைமிங்ல? ஒரு 66. எஸ், 66. நம்ம அந்த 66 இங்க போடுவோமா? 66. இப்போ இந்த 66 எப்போ கடக்குறான் பாருங்க. எக்ஸாக்டா ஒரு 9:55 தான் பிரேக் அவுட், ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் புல் பேக், அதுக்கப்புறம் ராலி போகுது. அப்போ நான் 250 வரைக்கும் போச்சு. ப்ரீவியஸ் அனாலிசிஸ் நான் ஸ்டெப் சொல்லும் போது 250 வரைக்கும் போச்சு. அங்க ஆப்போனண்ட் ஆல்ரெடி கீழே தான் இருந்தான். ஸோ ஆப்போனண்ட்டுக்கு மேல தான் இருந்துச்சு. சினாரியோ எப்படி அமையுது, இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கங்க. இந்த ஆப்ஷன் பிரீமியம் அனாலிசிஸ் மெத்தடாலஜியை நீங்க முழுசா கத்துக்கிட்டீங்கனாலே உங்களால வந்து அந்த சினாரியோஸை புரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்க சொல்லுங்க, இது சரியா அது தப்பா, இல்ல அது சரியா இது தப்பா? இங்க எதுவுமே சரி தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு என்ட்ரியோட அந்த ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கோ இல்ல ஒரு டைரக்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்கோ ஆனா டைமிங் வந்து டிலேடா இருக்கும். இதுதான் உண்மை. சரி, அப்போ 400 பார்த்தா எனக்கு சீக்கிரமா கிடைக்குது, 500 பார்த்தா 450, 500, 600. அதான் சொன்னேன். இந்த மாதிரியும் திங்க் பண்றது தவறாயிடும். ஸோ எது ரிலவெண்டான அனாலிசிஸ், எவ்வளவு நெருக்கமா உண்மைக்கு நெருக்கமா நம்ம கொண்டு போறோம் நம்மளோட மெத்தடாலஜி, அதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது சரி இது தப்புன்றதை நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். எதுவுமே சரி தப்பு இல்லை. ஒன்லி திங் உங்களுடைய அந்த கன்ஃபர்மேஷன், டைரக்ஷன் கன்ஃபர்மேஷன் எவ்வளவு டிலேடா கிடைக்குது. எனக்கு இந்த இடத்துல செகண்ட் கேண்டில் தான் 350 கீழே இருக்குன்றதே புரிஞ்சுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 300 கால்ல எனக்கு ரிவர்சல் நடந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல இந்த 935ல நீங்க லோவை கால்குலேட் பண்ணி பாருங்க, மார்க்கெட் வந்து ஆல்ரெடி 270 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 250 ஸ்ட்ரைக்குக்கு ரெலவெண்டான ஏரியாவுக்கு போயிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, எனக்கு எது மோர் க்ளோசரா அமைஞ்சிருக்கு? மார்க்கெட்ல நான் ஸ்ட்ரைக் பிரைஸ் போய் அனலைஸ் பண்ணும்போது 250 வந்துச்சு. ஓகே, 250 வரைக்கும் போச்சு. இனிஷியல் அந்த 400 புட்டை வந்து நான் ட்ரெண்ட் பாயிண்டா வைக்கும்போது. அதே போல ஃபியூச்சரை கால்குலேட் பண்ணும்போதும் கிட்டத்தட்ட 265 டு 270 வரைக்கும் லோ வச்சிருக்கு இந்த டைமிங்ல, இந்த 935 டைமிங்ல. அப்போ மோர் ரெலவெண்டா எது இன்னைக்கு அமைஞ்சிருக்கு? எந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிச்சது அமைஞ்சிருக்கு? 400 புட்டுல இருந்து ஆரம்பிச்சதான் எனக்கு மோர் ரெலவெண்டா அமைஞ்சிருக்கு. அதாவது கரெக்டா அமைஞ்சிருக்கு. புரியுதுங்களா? இல்லை, அப்போ அது கரெக்ட்னு சொல்றதை விட அது எனக்கு ரிலவெண்டா அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்றேன். இது தப்புன்னு அர்த்தம் கிடையாது. ஆப்ஷன் பிரீமியத்துல 300 வரைக்கும் என்ன சொல்றது, 300 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இந்த அனாலிசிஸ்ல. ஆனா மார்க்கெட் வந்து 270 வரைக்கும் தான், 270 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுலயும் ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்க சரி தப்பு இல்லை. இன்னையோட வீடியோ குழப்பமா இருந்தாலும் திரும்பவும் கேட்டு பாருங்க. உங்களுக்கான புரிதல் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்குது.
ப்ரீமியம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ன்னு பார்ப்போம். ஆல்சோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 300 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் எப்போ அமைஞ்சிருக்கு? இந்த ரிவர்சல் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணப்போ, சேம் ஸ்ட்ரைக் ஹையை பிரேக் பண்ணப்போ தான். பட் நம்மளால வந்து மற்ற கான்செப்ட், அதாவது ஃபியூச்சர்ல இருந்து நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தை கன்ஃபர்மேஷன், இப்போ நம்ம எல்லாமே பாருங்க ஆப்ஷன் ப்ரீமியத்துல இருந்து ஃபியூச்சர் கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆப்ஷன் ப்ரீமியத்துல எனக்கு 300ஓட இங்க சப்போர்ட் எடுக்கும், அப்போ மார்க்கெட் 300 பிலோ நிக்காது, மேல வந்துடும் அப்படின்னு ஃபியூச்சர்ல நமக்கு ப்ரெடிக்ட் பண்றோம். ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸை பேஸ் பண்ணி ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றோம். ஆல்சோ ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ஆப்ஷன் ப்ரீமியத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது என்னால இந்த இடத்துல இந்த இந்த எக்ஸாக்டா 935 940 கேண்டல்லயே என்னால வந்து சொல்ல முடியும் மார்க்கெட் இதுக்கு கீழே போகாது, இங்க இருந்து ரிவர்சல் ரெடி ஆகுது. உங்களுக்கு இந்த இடத்துல 940 955 தான் உங்க இங்க பிரேக் அவுட்டே நடக்குது. பட் நான் சொல்றேன் 935 டு 945 940லயே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இது மாதிரியும் பண்ண முடியும். ஸோ there are lot of information இந்த ஆப்ஷன் செக்மெண்ட்ல இருந்து. அதை எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்றத பொறுத்து தான் நீங்க வந்து இது உள்ள டீப்பரா டைவ் பண்ணி நீங்க இறங்கி கத்துக்க முடியும். ஓகே, ஸோ நான் இதை சொல்ல நினைச்சது இதுதான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து 400 எடுக்கிறதா 350ல எடுக்கிறதான்ற ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ், இந்த வீக்லி ஃபியூச்சரோட கால்குலேஷன்ஸ். ஸோ வீக்லி ஃபியூச்சர் பற்றின முழு வீடியோ நான் ஃபுல் கம்ப்ளீட் கால்குலேஷன் வீடியோ நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் எப்படின்றது A to Z ஃபுல்லாக கம்ப்ளீட் டியூட்டோரியலாக நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. ஸோ உங்களுக்கான எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். நான் பிளேலிஸ்டாகவே தனியாக அதை போட்டிருக்கேன். எங்கே இருந்து ஸ்டார்ட் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன், அதில் செக் பண்ணி பாருங்க. நான் கம்மிங் டேஸ்ல முக்கியமான கான்செப்டா நான் சில வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாத்தையும் நான் அதில் ஜாயின் பண்ணுறேன், அதிலேயே சேர்க்குறேன். ஸோ தட் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு 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 ஃப்ளோ நீங்கள் பிடிச்சிக்கலாம் இந்த அனாலிசிஸ்க்காக. ஓகே, ஸோ இன்னையோட அனாலிசிஸில் இது முக்கியமான பார்ட், இதை நான் சொல்ல நினச்சேன். இதுக்கப்புறம் நடந்தது ரொம்ப எளிமை. அது வந்து நான் வந்து 400ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு கிளான்ஸ் வேகமாக நம்ம வந்து 400ல போயிடலாமா? ஸோ 400 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ வந்து 70. எனக்கு பார்த்தீங்கன்னா அது எக்ஸாக்டாக 250 வரைக்கும் போச்சு. 250 காலில் நான் 70யை மார்க் பண்ணிக்கேன் பாருங்க. இங்க இருந்தா திரும்பிச்சு. இது ஆல்ரெடி 250யோட ஹைக்கு மேல தான் இருக்குது, புட்டோட ஹைக்கு மேல தான் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு ஃபியூச்சர்ல வேற சில கன்ஃபர்மேஷன் கிடைக்கவே எனக்கு தெளிவா தெரிஞ்சு இங்க இருந்து ஒரு ரேலி நடக்குதுன்னு சொல்லி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா கன்சிடர் பண்ணோம். அப்போ 250 காலை தான் நம்ம ட்ரெண்ட் பாயிண்டா கன்சிடர் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது 250 காலுடைய லோவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 தான் வருது. முன்னாடி இருந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோ 70, இப்போ கிடைச்சிருக்கு 72. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ 72. ஓகே, 250 காலுக்கு சேம் அமௌண்ட் டிஃபீட் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் யாரு 300 புட். 300 புட்டு பார்த்தீங்கன்னா 300 புட், எஸ் 300 புட்ல பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி 72 மார்க் பண்ணலாமா? 72. ஓகே, 72 மார்க் பண்ணா எக்ஸாக்டா பாருங்க 372ல இருந்து கீழே போயிட்டான். எக்ஸாக்டா பாருங்க 72. அப்போ மார்க்கெட் கண்டிப்பா 300க்கு மேல தான் நிக்க போது தெரிஞ்சிச்சு. 300 புட்டே கைவிட்டுதான். தெரியுதா? இவனோட ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே தான் 300 புட்டே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் யாரு 350. 350 புட்டும் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் வந்து இதே 72 அப்படிங்கிறது தான் ட்ரெண்ட் பாயிண்ட். 350. ஓகே, 350ல 72. எஸ் 72 எக்ஸாக்டா பாருங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய கேண்டலுக்கு பார்த்தீங்கன்னா 10.5K பிரேக் ஆகி வந்துட்டான். 350யும் கீழே போயிடுச்சு. நெக்ஸ்ட் யார் ஆப்போனண்ட்? 400. இப்போதான் நம்மளுடைய பாயிண்ட். 400 என்ன ஸ்ட்ரைக்? இதுதான் இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்டோட ஸ்ட்ரைக். முதல்ல ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சுல டவுன் சைட், அதனுடைய ஸ்ட்ரைக். இப்போ இந்த இடத்துல போடுங்க, எனது 72. இப்போ 72 ஆண்ட என்ன சப்போர்ட் எடுக்க? இது கரண்ட் ட்ரெண்டோடைய லோ. ஓகே, லோ பாயிண்ட். கரண்ட் ட்ரெண்ட் பாயிண்டோட லோ, அதாவது கால் சைடோட ட்ரெண்ட் பாயிண்ட். ஆக்சுவலி 400 புட்டு வந்து இனிஷியல் ட்ரெண்டா எனக்கு ஃபார்ம் ஆச்சு, ட்ரெண்ட் பாயிண்டா இருந்துச்சு. அது யாரை டிஃபீட் பண்ணி? சேம் ஸ்ட்ரைக் டிஃபீட் பண்ணி. அவனுடைய ஹை என்ன? இந்த 54. இப்போ மார்க்கெட் இந்த 72 பிலோ, ஆல்சோ இந்த 54 பிலோ போனாதான், இதுக்கும் கீழே போனாதான் தன்னுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை ஃபெயில் பண்ணுவான், டிஸ்குவாலிஃபை ஆகும். அதுவரை மார்க்கெட்டை ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் சைடில் தான் இருக்கும். எக்ஸாக்டா பாருங்க 72 வேல்யூல சப்போர்ட் எடுக்கும். ஆல்சோ இது இவனுடைய இன்ட்ராடே லோ, அது வரைக்கும் வச்ச லோ. எவ்வளவு அக்யூரேட்டா கரெக்டா இங்க இருந்து சப்போர்ட் எடுத்திருப்பாரு. இதுக்கு கீழே இவன் போகாத வரை மார்க்கெட் நிச்சயமாக 400க்கு மேல போகாது. இதுதான் உண்மை. இது எத்தனை பேர் ஏத்துப்பாங்கன்னு தெரியாது, பட் இதுதான் உண்மை. ஸோ 400 கால் சேம் ஸ்ட்ரைக், அதையும் செக் பண்ணி பாருங்க.
அந்த டைமிங்ல வச்ச ஹை, அது ஃபர்ஸ்ட் கேண்ட்ல வச்ச ஹை தான் அது மேக்ஸிமம் ஹை, அது 54 தான். ஸ்டில் இட் இஸ் 54 தான். அப்போ இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ரெண்டு லெவல், இந்த ரெண்டு லெவல் கீழே பிரேக் ஆகாத வரை நீங்க கண்ணை மூடிக்கிட்டு தைரியமா புட் சைடு மட்டும்தான் என்னுடைய ஃபோக்கஸ் அப்படின்னு நீங்க இருக்கலாம். இதுதான் இந்த ஆப்ஷன் அனாலிசிஸ்ல இருக்கக்கூடிய பியூட்டியே. நீங்க வந்து டைரக்ஷனை ரொம்ப 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 கான்பிடென்ட்டா உங்களால வந்து பில்ட் பண்ண முடியும். இன்னும் அடுத்தடுத்த கான்செப்டை புரிஞ்சுக்கும் போது இதுல 100% ஷியூரா என்னால இந்த டைரக்ஷன் தான் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் திரும்பியே பக்கத்துல புட் சைட்ல. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் இங்க இருந்து பாருங்க, இது ஆல்ரெடி ட்ரெண்ட் பாயிண்ட்லயே தான் இருக்குது. ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து புட் சைட்ல டிராவல் ஆகுது. அப்போ ஒன்ஸ் அகைன் அதனுடைய அடுத்தடுத்த டார்கெட் பாருங்க, 400 புட்டுக்கு 400 கால் ஆல்ரெடி ஹையை தாண்டி தான் இருக்குது. ஸோ 350 கால், 350 கால்ல என்ன ஹை, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹை தான், என்ன ஒரு 81.35. ஸோ 81, நெக்ஸ்ட் டார்கெட் 81, நெக்ஸ்ட் டார்கெட் 81. ஓகே, அதையும் இனிஷியலா கிராஸ் பண்ணி பாருங்க. இது இது இதை கிராஸ் பண்ண பிறகு இந்த லெவலுக்கு கீழே வந்தாலும் அடுத்து இந்த 72க்கு கீழே போக முடியும். அதுக்கப்புறம் தான் இந்த 50 வரும். ஸோ இந்த லெவலே தாண்டலாம், நீங்க தைரியமா கம்ஃபர்டபுளா இருக்கலாமா இல்லையா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் யாரு? 300 கால். 300 கால் யாரோடது? இதனுடைய ஹை என்ன? இதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 115.7. ஸோ 116 ஆர் 115 ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். 116ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் டார்கெட் ஹிட், அதுக்கு மேல போயிடுச்சு. அதுக்கு மேல சர்வை பண்ணிட்ட பிறகு இவனும் பார்த்தா இந்த நேரத்துல வந்து இதே சேம் 72, இந்த 70 ஆர் 72, இந்த 70 கீழே தான் எல்லாருமே வந்துட்டாங்க. தெரியுதுங்களா? இந்த டைமிங்லாம் பாருங்க 70 பிலோ வந்தாச்சு. ஸோ எல்லாமே கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 250. இப்போ இந்த இடத்துல ஒன்ஸ் அகைன் இது இதுக்கு முன்னாடி இப்ப கரண்ட் ட்ரெண்ட் டவுன் சைட் போகுது பாத்தீங்களா? ஸோ இன்னைக்கு நடந்த ஒரு பியூட்டி என்னன்னா எல்லா சைட்லயுமே நடந்திருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு ஒரு அர்த்தமா புரிஞ்சுக்கணும்னா, இனிஷியலி டவுன் சைடு, அதுக்கப்புறம் ஒரு அப் சைடு, திரும்பவும் ஒரு டவுன் சைடு. ஸோ ஒன்ஸ் அகைன் அந்த ஏற்கனவே வச்ச லோவை கட் பண்ணி கீழேயும் போயிருக்கு, இந்த லோவையும் கட் பண்ணி அப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆன ட்ரெண்ட் பாயிண்ட், ஓகே, டவுன் சைடு. அப்போ இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆச்சு. இந்த ரிவர்சல் டைம்ல இனிஷியலா கிரியேட் ஆன இந்த ட்ரெண்ட் பாயிண்ட்டை மீட் பண்றாங்க. பட் மீட் பண்ணா கூட அதை தாண்டி போக முடியல. ஸோ ஒன்ஸ் அகைன் ரிவர்ஸ்டு. இப்படி ரிவர்ஸ் ஆகி வரும்போது இந்த இந்த கரண்ட் டவுன் ட்ரெண்டுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன இந்த கால் ட்ரெண்ட், இந்த ட்ரெண்டை ஒன்ஸ் அகைன் மீட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு 2 தடவை வந்து இதுக்கு ப்ரீவியஸ் ட்ரெண்டோடைய ஸ்ட்ரைக்கை மீட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னையோட மார்க்கெட்ல நடந்த ஒரு ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கும் போது தான், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கெயின் பண்ணும்போது தான் நீங்க வந்து ஆப்ஷன் செக்மெண்ட்ல ஒரு கண்ட்ரோல்டா இருக்கவே முடியும். உங்களால மார்க்கெட்டை உங்களுடைய நாலேஜுக்கு உட்பட்டு நீங்களே சர்வை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 250க்கு மறுபடியும் ஒன் செகண்ட் வருது. 250 அந்த காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 154. ஆல்ரெடி 151 நான் மார்க் பண்ணியிருக்கேன். 72, ஓகே, 70 ஆர் 72, ஓகே, 70 பிலோ பாருங்க. எக்ஸாக்டா இந்த டைம்ல 145க்கு போயிடுச்சு. 145க்குலாம் இது மேல வந்துருச்சு. ஓகே, 145க்கு மேல வருது. அடுத்த கேண்டில் பிச்சுக்கிட்டு போகுது. ஸோ ஒன்ஸ் 250 இந்த இடத்துல 250 கால் வந்து ஃபெயில் ஆகுது. எப்படி ஃபெயில் ஆகுது? தன்னுடைய என்ன சொல்றது, ட்ரெண்ட் பாயிண்ட் இதுக்கு முன்னாடி இப்போ இது புட் சைட்ல இந்த 400 ட்ரெண்ட் பாயிண்ட் லோ வந்து 69 ஆர் 70. ஸோ அதுக்கு கீழே வந்தாச்சு. சேம் ஸ்ட்ரைக், தன்னுடைய சேம் ஸ்ட்ரைக் 250 புட்டை வின் பண்ணி தான் ட்ரெண்ட் பாயிண்ட் தான், அந்த ட்ரெண்ட் பாயிண்ட் கீழேயும் வந்தாச்சு. ஸோ இந்த ஜோன்ல இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock போல இவன் தன்னுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை இழந்துட்டான். இது புரியுதுங்களா? இப்போ அடுத்தது யாரு? ஆப்வியஸா 200 கால். 200 காலுக்கும் பாருங்க, அதனுடைய ஹை வந்து கிட்டத்தட்ட ஒரு 196.75. ஸோ 197 ஆர் சம்திங், 197 வச்சுக்கோங்க. 197 எக்ஸாக்டா அந்த டார்கெட் தான் ரீச் பண்ணிச்சு. இந்த இடத்துல 70 ஐ திங்க் 69 ஆர் 70 தான் ட்ரெண்ட் பாயிண்ட் லோ, கரண்ட் 400 புட்டுடைய லோ. ஸோ 17 வச்சுக்கோங்க ரவுண்டரா. 70 பிலோ போச்சு, திரும்ப உள்ள வந்து அந்த இடத்துலயே முடிஞ்சிச்சு கீழே வச்சு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த ஓவரால் மூவ்மெண்ட்டுடைய அனாலிசிஸ். ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் ரொம்ப எளிமையாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எத்தனை பேருக்கு புரியுது? ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கீப் ஆன் ப்ராக்டிஸிங் மட்டும்தான் நாலேஜ் டெவலப் பண்ணணும். லைவ் மார்க்கெட்டில் உங்களுடைய அனாலிசிஸை உட்படுத்தணும். நீங்கள் பொறுமை காக்கணும். ட்ரேடுக்குள்ளே இருந்துக்கிட்டு அனாலிசிஸ் பண்ணுறது உங்கள் மென்டலி உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ ஸோ தட்ஸ் இட். இன்னையோட அனாலிசிஸ் இதுதான். இன்னொரு அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்லயோ இல்லை நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, நான் கமெண்ட் செக்ஷன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயோ பின் பண்றேன். நீங்க ஜாயின் பண்ணி அதுலயும் உங்க டவுட்ஸை கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க.
வேற யாருக்காவது இதை சஜஸ்ட் பண்ணணும் இந்த சேனல் அப்படின்னா தாராளமாக சஜஸ்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணி சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இன்னைக்கு என்னால் வந்து ப்ராப்பராக டெலகிராம் குரூப்பில் பிஃபோராகவே மெசேஜஸ் கொடுக்க முடியல. ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸாக சில இதெல்லாம் கொடுப்பேன், என்னால் முடியல, எனக்கு கொஞ்சம் ஒர்க்கில் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ நாளைக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரீ மார்க்கெட்டோட லெவல்ஸை கொடுக்க பார்க்குறேன். ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸ் எல்லாமே நம்மளுடைய கண்டென்ட்டோடைய நெக்ஸ்ட் லெவலில் நெக்ஸ்ட் அட்வான்ஸ் நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருப்போம். ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு, அட்வான்ஸ்னா ஒன்றும் இல்லை, வார்த்தை தான் அது வந்து எப்படின்னா, நான் எப்படி இந்த மார்க்கெட்டை பார்க்கறேன்னா, ஆப்ஷன் ப்ரீமியத்திலிருந்து, அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்ல இருந்து ஃபியூச்சர் அப்சர்வ் பண்றேன். ஆல்சோ ஃபியூச்சர்ல இருந்து நம்மளால ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் அப்சர்வ் பண்ண முடியும். எந்த ப்ரீமியம் வந்து வீக்கன் ஆகுது, எந்த ப்ரீமியம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது, மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட் என்ன, பாசிட்டிவ் சென்டிமெண்டா, நெகட்டிவ் சென்டிமெண்ட், அதாவது அப் ட்ரெண்ட் சென்டிமெண்டா, டவுன் ட்ரெண்ட் சென்டிமெண்டா அப்படின்னு நம்மளால ஃபியூச்சர்ல இருந்து ப்ரீமியத்தையும் புரிஞ்சிக்கொள்ள முடியும். அந்த கால்குலேஷனோட அடிப்படையில தான் லெவல்ஸை நான் கொடுக்குறேன்னு தவிர வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? நாம வந்து என்னையோட ட்ரெண்ட் எந்த ஜோனுக்குள்ள இருக்கிற வரை அது ரேஞ்ச் பவுண்டா சொல்லலாம். அந்த ரேஞ்ச் பவுண்ட் பெருசா கூட இருக்கலாம், பெருசா இருந்தா ஆப்பர்ச்சுனிட்டி கூட அமையலாம். அல்லது அப்சைட்ல இருக்குதா, இன்னைக்கு கூட நான் கொடுத்துருந்தேன் 26 to 60 ஆர் 70 சம்திங், அந்த லெவலுக்கு மேல இருக்கும் வரை நேற்றையோட, அதாவது ஃப்ரைடேவோட அப் ட்ரெண்ட் டைரக்ஷன் கண்டினியூ ஆகும். அந்த லெவல் பிரேக் ஆகும்போது தான் உண்மையிலேயே மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு ரியல் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அது வந்து 250 ஸ்ட்ரைக்ல தான் வந்து ஃபாலோ ஆகுது. எக்ஸாக்டா இன்னைக்கு 250 ஸ்ட்ரைக் தான் வந்து டவுன் சைட் பாட்டம் ஸ்ட்ரைக் ஆயிருந்துச்சு. அது பிரேக் ஆன பிறகு தான் இன்னைக்கு ரியல் டவுன் ட்ரெண்ட். பார்த்தா தெரியுங்களா? இதுதான் ஃபியூச்சர் சார்ட். நான் வீக்லி சார்ட் வச்சிருக்கேன். இது நானே உருவாக்கிட்ட இண்டிகேட்டர் டைப் இது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, எக்ஸாக்டா இதுதான் இனிஷியலா வச்ச லோ மார்னிங். அது 250 ஸ்ட்ரைக்குக்கு கிட்ட நெருக்கமா வச்சிருக்கு. அடுத்து மதியத்துக்கு மேல அந்த 250 பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உண்மையான ரியல் டவுன் ட்ரெண்ட். இது வரைக்கும் நடந்தது ரிவர்சல். எஸ், அப் டு இந்த லோ வரைக்கும், இந்த ஸ்ட்ரைக் 250 ஸ்ட்ரைக் வரைக்கும் வரக்கூடிய டவுன் ட்ரெண்ட் தான். ஏன்னா எந்த காலும் டிபெண்ட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் ரியலான ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு பேனிக்ல ஒரு ஏற்பட்ட டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு பேனிக்னு சொல்லுவோம், செல்லர்ஸ் பேனிக்லாம் சொல்லுவாங்க. நம்ம கான்செப்ட்ல அதெல்லாம் நம்ம கொண்டு வரல. நம்ம முழுக்க முழுக்க ஒன்லி வேல்யூஸ் வச்சு மட்டுமே தான் பார்க்குறோம். ஓகே. பட் ஸ்டில் இதெல்லாம் அந்த மாதிரியான மூவ்மெண்ட்னு நான் சொல்ல வரேன். ஓகே. ஸோ இன்னையோட அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். புரியாதவங்க திரும்பவும் இதை கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. நிறைய 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 இன்ஃபர்மேஷன்ஸ் இது உள்ள இருக்கு. ஸோ தேங்க்யூ. நாளைக்கு எக்ஸ்பைரியோட அனாலிசிஸை நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.